வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த திருமண பொருத்தம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்களே, அந்த திருமண பொருத்தத்தில் கவனிங்க, ராகு கேதுவைத்தான் பொருத்த வேண்டும். செவ்வாய்க்கு செவ்வாயைத்தான் பொருத்தணும். என்னங்க, 7 சனியன்னா அந்த 7 சனியன்தான் பொருத்தணும். குருன்னா அந்த குரு இருக்கிறதான் பொருத்தணும் அப்படின்னு கடந்த 50 வருடமாக எனக்கு தெரிஞ்சு உலா வந்து கொண்டிருக்கிறது. முன்ன திருமண பொருத்தம் உண்மையா பொய்யாங்கிறதே ஏகப்பட்ட விவாதங்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. திருமணம் பொருந்துமா? பொருத்தம் தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜி பொருத்தம், ராசி பொருத்தம், வேதை பொருத்தம், இத்தனை விதமான 10 பொருத்தங்கள் இருக்கிறதே. அந்த 10 பொருத்தம் ஒரு மனிதனின் ஆணோட வாழ்க்கையோ பெண்ணோட வாழ்க்கையோ தீர்மானிக்குமான்னு முடிவு பண்ணீங்க. 10 பொருத்தம் என்பது நாங்கள் ஜாதகம் இல்லாத காலத்தில் வெளிச்சொந்தங்களுக்காக, கவனிங்க, வெளிச்சொந்தங்களுக்காக ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதே அந்த 10 பொருத்தம். அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் கிடையாது. அப்போ வந்து சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி மாமன் மச்சான் அண்ணன் அது வந்து அத்தை மாமன் உறவில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் மாற்றி வெளி கல்யாணத்தை பண்ணி பார்ப்போமேன்னு அதனால் ஏற்பட்டது தான் அந்த வந்து அதாவது இவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. கவனிங்க, ஒருத்தரை ஒருத்தர் அந்த அறிமுகம் மாறான்னு சொல்கிறாங்களா, அறிமுகமாகி திருமணம் தடைபடாமல் இருப்பதற்கு உருவாக்கப்பட்டதே 10 பொருத்தம். இந்த 10 பொருத்தத்தால் திருமண வாழ்க்கை நிச்சயிக்கப்படுமா, தீர்மானிக்கப்படுகிறதுனா சத்தியமா இல்லை. முதல்ல ராகு கேது தோஷம் பொருந்தும் என்பது சரியான வாதமா? சரி, முன்ன நமக்கு ஒரு லக்னம் எடுத்துக்கோமே. இப்போ சிம்ம லக்னம் எடுத்துக்கோ. சிம்ம லக்னத்தில் கேது 7 ராகு. அப்ப சனியா அங்கே இருக்கான், இல்லை சனியை வேற எங்கத்த பார்த்துல கூட வச்சிங்க. அப்ப நீங்கள் 7 ராகு லக்னத்தில் கேது இருக்கிற ஜாதகமாகவே பொருத்த வேண்டும் என்பது அதுதான் சரியான விதைமா? ராகு கேது என்பது யாராவது உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் நல்லவர்களா? தீயவர்கள், தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இங்கே ஒரு கெட்டவன் இருக்கும்போது இன்னொரு கெட்டவனை பொருத்தும் போது அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா என்பதை யோசிக்க மாட்டீங்களா? கேது என்பவன் முற்றும் துறந்தவன், விரிவடைந்த சிந்தனை உடையவன், கூடுதல் சிந்தனையாளன். அது மட்டுமல்ல, கூடுதல் அறிவு கூர்மையுடன் பேசக்கூடியவன். யோகி அவன்தான், சந்நியாசி அவன்தான், சித்தன் அவன்தான், ரிஷி அவன்தான், முனி அவன்தான். எய்ம்லெஸ் பர்சனாலிட்டி மீன்ஸ் கேது. ஒரு வித்தியாசமான மனநிலை கேது. வைராக்கியம் என்பது கேது. முற்றும் துறந்தவன் என்பது கேது. இந்த கேது இதே லக்கணத்தில் பொறுத்தா அவன் குடும்ப வாழ்க்கை என்ன ஆவது யோசிங்க. இதே வித குணங்களை, இப்ப நான் சொன்ன குணங்களையும் இயல்புகளையும் அதே லக்கணத்தோடு பொருத்தம் அமைச்சிங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு யோசனை பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். ராகு குணம் என்ன தெரியுமா? நயவஞ்சகன். சனியின் வீட்டில் இருக்கிற ராகுங்க, சனியை ஏற்கனவே திருடன். கும்பராசி தன்னலம் உள்ளவர் ராசி, தன் செயலை தானே செய்து கொள்ளக்கூடிய ராசி, சோம்பரித்தனமான ராசி, தான் தப்பிக்க வழி என்ன என்று சிந்திக்கக்கூடிய ராசி. அவன் நல்லவன் அல்ல, சனியன். அப்ப இந்த சனியின் வீட்டில் ராகு இருக்கும் போது சூதுவின் தலைவன், நயவஞ்சகத்தின் தலைவன், சீட்டிங்கின் தலைவன், ஃப்ராடுகளின் தலைவன்.
மல்டியின் தலைவன். எதையுமே பெருசாக்குவார். ராகுக்கு தவறான வாக்குவாதம் செய்பவன். நான் நினைச்சது தான் நீ செய்யணுங்கிற அந்த பிடிவாதமான வாக்குவாதம் செய்பவன். தீய நடத்தை உடையவன் ராகு. நல்ல நடத்தலாம் ராகுக்கு கிடையாதுங்க. கொடுமையான விளைவுகளுக்கு சொந்தக்காரனே ராகு. அப்ப இப்படியேப்பட்ட விளைவுகளை உடைய இந்த ராகு கேதுவுக்கு ராகு கேது தான் பொருத்த வேண்டும் என்பது என்னங்க நியாயம்? இது சரிதானா? சொல்லுங்க. சரி, இன்னொன்னு ஒரு உதாரணமா போவோம். 2ல் ராகு 8ல் கேது. சரிங்க, இதே கதை தான். இப்ப நான் சொன்ன ராகுவோட குணத்தை அங்க பொறுத்துங்க, 2ஆம் பாவத்துக்கு பொறுத்துங்க. இல்ல கேதுவும் வச்சுங்க, 8ல் ராகும் கேதுவும் வச்சுங்க. இப்ப நான் சொன்ன குணத்தோட இந்த குணத்தை பொருத்தி பாருங்க. 2ங்கிறது குடும்பம், வாக்கு, வருமானம். இங்கே 8ங்கிறது கேது. 8ங்கிறது கஷ்டங்கள், நஷ்டங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள். அந்த ராகு இருக்கும்போது அவன் பேசக்குள்ள மாந்திரிகத்தை பற்றி பேசுகிறான். அந்த பேச்சில் நயவஞ்சகம் இருக்கும். கவனிங்க, பிடிவாத குணம் இருக்கும். ராகு எங்கிருந்தாலும் இந்த 2ல் இருக்கும்போது அவன் தீய, அதாவது விஷ வார்த்தைகளை கக்குகிறான். விஷ வார்த்தைகளை கக்குவான் ராகு. தீய சொல்லை உமிழ்பவன், அந்த வார்த்தையை பேசக்கூடியவன், பிடிவாதமான பேச்சுக்களை உடையவன். இல்லைங்க, சினத்தின் உச்சிக்கே செல்வான். ராகுங்கிறவன் அங்க நல்லவன் கிடையாது. 2ல் நயவஞ்சகமான பேச்சுக்களும் வரும், புண்படுத்தும் பேச்சுக்களும் வரும், சூது நிறைந்த பேச்சுக்களும் வரும். அந்த பேச்சுக்களை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய பேச்சுக்களும் ராகுக்கு வரும். ஒவ்வொரு இடத்தை பொறுத்து, ஒவ்வொரு ராசியை பொறுத்து ராகு. ஆனால் குணம் ஃப்ராடு தான், நயவஞ்சகம் தான், சூது தான், மல்டி தான் ராகு. கேதுவின் குணம் அதில் முற்றும் துறந்தவன், வைராக்கியம், சன்னியாசி, யோகி, சித்தர், ரிஷி, வீணா போனவன், தருதல குறிக்கோளாற்றவன், இயல்பான நிலையிலிருந்து இயல்பட்ட நிலைக்கு திசை திருப்பி விடுவன் கேதுங்க. அந்த கேது 8ல் இருக்கும்போது கஷ்டப்படுத்த மாட்டானா? ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்து விட மாட்டானா? இயல்பான நிலையில் இருக்கிற ஒரு ஜாதகனை இயல்பட்ட நிலைக்கு கொண்டு போக மாட்டானா? அப்ப இந்த பாவத்தை, ராகு கேதுவை, இதே பிரச்சனை உள்ள அந்த ராகு கேது கொண்டு பொறுத்துனா அந்த குடும்பம் விளங்குமா? சரிங்க, விளங்குமா விளங்காது நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இப்ப செவ்வாய் தோஷம்னு சொல்றீங்க. செவ்வாய் என்பவன் யாருங்க? இரத்த வெறி பிடித்தவன், முரடன், நிமிட நேரத்தில் எதையும் செய்யக்கூடியவன், அடிதடி, வெட்டு, குத்து, சண்டை, சச்சரவு, முன்யோசனை இல்லாதவன், பின்னிலை பற்றி சிந்திக்க முடியாதவன், நேருக்கு நேராக பேஸ் பண்ணுபவன். நேரடியான அணுகுமுறை தான் செவ்வாய். கோபக்காரங்க செவ்வாய். ரத்தத்தை காவு வாங்குவான் செவ்வாய். இப்படியேப்பட்ட செவ்வாய் 2, 4, 7, 8ல் இருக்கும்போது அதே செவ்வாய் தோஷத்தை நீங்கள் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பொருத்தம் பார்த்து இதே செவ்வாயை கல்யாணம் செய்தால் அந்த குடும்பமும் 2 பேர் இயல்புகளும் விளங்குமாங்கிறத முடிவு பண்ணீங்க. அந்த திருமண பொருத்தம் சொல்றேன். குணங்களே, கோபக்காரன் ஆணோட கோபமும் பெண்ணோட கோபம் சேரும்போது அங்கே அடிதடி சண்டை வருமா? வேற என்ன சண்டை தான் வரும்? இப்ப இவர் கோபப்பட்டா இவர் விட்டு கொடுக்கணும். ஆனா இந்த கோபமும் 2 செவ்வாயும் ஒன்று சேர்க்குறீங்க. ஒன்று சேர்க்கும் போது அடிதடி, சண்டை, சச்சரவுகள், நான் முடி பிடிச்சிருக்கிறேன், இப்படி சண்டை தான் வறுமையை ஒழிஞ்சி ஒருத்தர் அடிச்சுக்குவாங்களே ஒழிஞ்சி இது பொருத்தமா? செவ்வாய்க்கு செவ்வாய் தான் சரி, அது பொருத்தினா சரியா வரும். செவ்வாயின் இயல்புகள் என்ன? அந்த இயல்புகளை யாரும் செவ்வானா செவ்வாய் முரடைங்க, கோபக்காரனையும் ஒன்று சேர்ந்தா அவன் நல்லது நடக்குமா? அந்த குடும்பம் விளங்குமா? இது பொருத்தமா? இதுல கொடுமை என்ன? சரி, இந்த கொடுமை பத்தாம் 5 பேர் எங்க இருந்தாலும் தோசைங்க. சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவன் எங்க இருந்தாலும் பிரச்சனை. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த செவ்வாயும் ராகு கேதையும் எடுத்துக்கிறீங்களே, இந்த 5 பேர் எங்க இருந்தாலுமே பிரச்சனையாச்சு. இதுக்கு என்ன செய்ய போறீங்க? நம்ம என்ன செய்ய போறோம்? பொருத்தம் என்று பேரில்
குணங்களை பார்க்காமல், இயல்புகளை பார்க்காமல், பாவகங்களை பார்க்காமல், நல்லவனோட சேர்ந்திருக்கிறானா கெட்டவனோட சேர்ந்திருக்கிறானா என்று பார்க்காமல், 6, 8, 12 திசை நடக்கிறதா புத்தி நடக்கிறதா என்று பார்க்காமல், நல்ல பாவங்கள் திசை நடக்கிறதா என்று பார்க்காமல், பொத்தாம் பொதுவாக செவ்வாய்க்கு செவ்வாய், ராகுக்கு ராகு கேது தோஷம் என்று இதுதான் பொருத்தம் என்று சரியான வாதம் யார் சொன்னது? நாங்கள் பழைய நூல்களில் எங்கேயுமே சொன்னதில்லை. இதை முன்ன புரிஞ்சுங்க. பழைய நூல்களில் நாங்கள் சொன்னதே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. குணங்கள் இயல்புகள் என்ன, இந்த ஜாதகனின் இயல்புகள் என்ன, இந்த ஜாதகனின் குணங்கள் என்ன, ஜாதகின் இயல்புகள் என்ன, ஜாதகியின் குணங்கள் என்ன, இந்த குணங்கள் இந்த குணங்களோடு ஒத்து போகுமா, ஜாதகனோட குணங்களோடு ஜாதகியோட குணங்கள் ஒத்து போகுமா, இல்ல ஜாதகியோட குணங்களோடு ஜாதகனோட குணங்கள் ஒத்து போகுமா, ஒத்து போகாதா, இருவரும் இணைந்து பயணிப்பார்களா பயணிக்க மாட்டார்களா, 6, 8, 12 திசை நடக்குமா நடக்காதா, புத்தி நடக்குமா நடக்காதா, இவருக்கு நல்ல பாவ திசை நடக்கிறதா கெட்ட பாவ திசை நடக்கிறதா, இவர்கள் குணம் எப்படிப்பட்ட குணமா இருக்கும், இந்த பெண்ணோட குணம் எப்படிப்பட்டதா இருக்கும் குணமா இருக்கும், இவர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் அஜய் செய்து வாழ்வார்களா வாழ மாட்டார்களா, என்னங்க அஜய் செஞ்சுட்டு போவாங்களா, இல்லை சண்டை வந்தாலும் சேர்வார்களா, இல்லை சண்டை வந்தாலும் பிரிச்சிடுவார்களா. இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அதாவது 6, 8, 12 திசை வந்தாலும் பிரச்சனை வரும், திசை வரலனாலும் பிரச்சனை வருங்கிறது புரிஞ்சுங்க. பிரச்சனைகள் என்பது பலவிதம். 6, 8, 12 திசை வந்தால் தான் பிரச்சனை வருங்கிறது அல்ல, குணங்களின் அடிப்படையிலும் பிரச்சனைகள் வருகிறது. ஆணுக்கோ பெண்ணுக்கோ கணவன் மனைவிக்கோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது குணங்களின் அடிப்படையில் பிரச்சனைகள் வரும். அந்த குண இயல்புகளையும் குண விசேஷங்களையும் அந்த வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் எடுத்து கூறி, இந்த குணம் இப்படிப்பட்டது, இந்த குணம் எப்படி, நேருக்கு நேராக அவர்களிடையும் யாரோட வாடிக்கையாளர்களிடம் ஓப்பனாக பேசி குணங்களை புரிய வைத்து அவர்களை வழியனுப்புவதுதான் சரியான ஜோதிடத்திற்கு அழகு. ஆனால் இன்றைக்கு அந்த குணங்களின் இயல்புகளை பார்க்காமல் பொருத்தம், அதாவது ஒன்றுமே படிக்காத, ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத, எதையுமே ஒரு எழுத்து கூட படிக்காத ஜோதிடர்கள் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, மாரக சனி, 7.5 சனி, அதாவது திருமணத்துக்கு 7.5 சனிக்கு சம்பந்தமே அந்த 7.5 சனி கொண்டு வராங்க, குரு பயிற்சியை கொண்டு வராங்க, சனி பயிற்சி கொண்டு வராங்க. திருமணத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆணுக்கு பொண்ணை பிடிக்குது, பொண்ணு ஆணுக்கு பிடிக்குது, 2 பேர் கல்யாணம் பண்ண போறாங்க. இங்கே எங்கே 7.5 சனி வந்தது, எங்கே அஷ்டம சனி வந்தது, அர்த்தாஷ்டம சனி எங்கே, குரு பயிற்சி எங்கே, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எதுக்கு, திருமணத்துக்கு எதுக்குங்க? கோச்சாரமே பொய். அது ஒரு பக்கம் 1 நாள் விளக்குவோம். இதே பொய் என்று இருக்கும்போது திருமண பொருத்தத்தில் இது எதற்கு? குணங்களின் இயல்புகளை பேசுங்கள், பாவகங்களின் இயல்புகளை பேசுங்கள், காரகங்களின் இயல்புகளை பேசி வாடிக்கையாளர்களுக்கு புரிய வைக்க தான் நம்ம முயற்சி பண்ணணும். என்றைக்குமே பொருத்தம் என்பது குணங்களை வெளிப்படுத்தும். ஆறறிவுள்ள மனிதன் குணங்களின் அறிவின் அடிப்படையில் இயங்குகிறான். இதுதான் உண்மை. அந்த அறிவின் அடிப்படையில் இயங்கும் பொழுது அவன் குணங்களாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கும், அந்த குணங்களாக வெளிப்படுத்துகிறான், சூழ்நிலைகள் கருதி வெளிப்படுத்துகிறான். ஒருவன் கிராமத்து சூழ்நிலை வாழ்ந்திருப்பான், ஒரு நகரத்தில் சூழ்நிலை வாழ்ந்திருப்பான், ஒருத்தன் டவுனில் வாழ்ந்திருப்பான், ஒருத்தன் பஞ்சத்தில் வாழ்ந்திருப்பான், வறுமையில் வாழ்ந்திருப்பான், 2வது பெரிய லக்ஸுரிஸில் வாழ்ந்திருப்பான். இப்படி ஏகப்பட்ட காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிரபேதம், யுக்தி சுருதி அனுபவம் என்று இருக்கிறது. இன்றைக்கு ஜோதிடம் சொல்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, கணக்கீடுகள் இருக்கிறது. எத்தனை விதமான கணக்கீடுகள் கொடுத்துருக்கிறோம். யூகம் வேண்டும், ஒரு மனிதனுக்கு யூகம், ஜோதிடத்தில் யூகம் அவசியம். அந்த யூகத்தின் அடிப்படையில் பல நம்ம வாடிக்கையாளர்களுக்கு பலன்களை உரைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது கிடையாது. இந்த பொருத்தம் படிக்காதனால தான் வந்தது. பல்கலைக்கழகத்தில் பாடங்கள் ஒழுங்காக நடத்துவதில்லை, பல்கலைக்கழகங்கள் ஒழுங்காக செயல்படுறது கிடையாது. 5 வருடமாவது குறைந்தது ஜோதிடம் படிக்க வேண்டும். ஜோதிடம் படிக்க வேண்டும் என்றால் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனிக்கு அங்கே வேலை கிடையாதுங்க. உண்மை என்று ஒரு நாள் உரைக்கிறதோ இது தேவையில்லை. ஜோதிடத்தை பல்கலைக்கழகங்களில் கட்டாயமாக்க வேண்டும் என்னுடைய விருதி. இதனால் இந்த பிரச்சனைகள் வருவதில்லை. 4 நாளை படிச்சுட்டு நான் ஜோதிடம்னா இந்த பிரச்சனைலாம் வரும், மக்கள் சிக்கத்தான் செய்வீங்க. வீடியோவும் கேட்டு வாங்குறது கிடையாது. நீங்க
ஒரு வந்து அவன் சொல்றானா என்ன ஏது வீடியோ கேட்டு வாங்குறதில்ல, அவன் சொல்றது அப்படியே நம்புகிறீர்கள். இதுதான் உண்மை. இது இல்லை. செவ்வாய்க்கு செவ்வாய் பொருத்தமோ, ராகுக்கு ராகுகேது பொருத்தமோ, சனிக்கு சனியன் பொருத்தமோ இல்லை. குணங்களே, குணங்கள் தான் தீர்மானிக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்களே, யாரா இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அனைவரும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.